வணக்கம். தி எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் யுஎஸ்வி இணைந்து வழங்கும் சீரீஸ் வெபினாருக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் சிவரஞ்சனி, இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர். இன்று வாழ்க்கை முறை மாற்றங்களால் நீரிழிவை கட்டுப்படுத்துதல் எப்படி என்னும் சிறப்பு தலைப்பில் கலந்துரையாட இருக்கிறோம். இந்த வெபினாரில் நீரிழிவால் ஏற்படும் மற்ற நோய்கள், பரவலாக பேசப்படும் கட்டுக்கதைகள், உண்மைகள், இதோடு தொடர்புடைய வாழ்க்கை முறை காரணிகள் உள்ளிட்ட பலதரப்பட்ட தகவல்களை கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். How to beat diabetes with lifestyle modifications, அதாவது வாழ்க்கை முறை மாற்றங்களினால் நீரிழிவை எதிர்கொள்வது எப்படி என்பதுதான் இன்றைய தலைப்பு. The series is powered by USV. Our heartfelt thanks to the USV family and its supporters. நீரிழிவு என்று அழைக்கப்படும் டயாபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய், உலகம் முழுவதும் பரவலாக உள்ள நோய்களில் முதன்மையானது. இன்டர்நேஷனல் டயாபெட்டிஸ் ஃபெடரேஷனின் அனாலிசிஸ் படி 2045 ஆண்டிற்குள் இந்தியாவில் 24 மில்லியன் பேர் நீரிழிவால் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த நோய்க்கு முக்கிய காரணங்களாக அமைவது மோசமான வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதாவது பேட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஜங்க் ஃபுட், ஹார்மோன் இம்பேலன்ஸ், மரபணு ஆகியவை. அடிக்கடி தாகம் எடுப்பது, உடல் சோர்வாக இருப்பது, அடிக்கடி சீரியல் கழிப்பது, எடை அதிகரிப்பு அல்லது எடை இழப்பு போன்றவை இதன் அறிகுறிகள். இவை அனைத்தும் நீரிழிவை பற்றி பலரும் அறிந்தது. ஆனால் இங்கு பலரும் அறியாத ஒன்று ப்ரீ டயாபெட்டிஸ். நம் நாட்டிலும் உலகம் முழுவதிலும் பெரும்பாலானோர் ப்ரீ டயாபெட்டிஸ் நிலையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது எதனால் ஏற்படுகிறது? இந்த அறிகுறிகள் என்ன? இதை எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு விழிப்புணர்வும் வழிகாட்டுதலும் வழங்க நம்மோடு இன்று 2 ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக டாக்டர் எம்.ஆர். வருண்குமார், அடல்ட் அண்ட் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் டயாபெட்டாலஜிஸ்ட், ராம்நாத் ஹார்மோன் சென்டர், ராமநாதபுரம். அடுத்தபடியாக டாக்டர் நிவேதிதா கார்த்திக் ஐயல், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் டயாபெட்டாலஜிஸ்ட், அடல்ட் அண்ட் பீடியாட்ரிக்ஸ், அன்யா எண்டோக்ரைன் அண்ட் டயாபெட்டிக் சென்டர், மதுரை. இருவருக்கும் வணக்கம். எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. இனியும் தாமதிக்காமல் இதை குறித்து அனைத்து கேள்விகளையும் நம்முடன் இணைந்திருக்கும் புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர்கள் இருவரிடமும் குழுவிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். NCRBயின் 2021 ஆண்டு ஆய்வின்படி உலகில் 101 மில்லியன் பேர் நீரிழிவு நோயாலும், 136 மில்லியன் பேர் ப்ரீ டயாபெட்டிஸாலும், 254 மில்லியன் பேர் உடல் பருமனாலும் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கேள்வி வருண்குமார் அவர்களுக்காக. டயாபெட்டிஸ் வராம கண்ட்ரோல் பண்ண நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னென்ன டாக்டர்? முதலாவதாக நம்மளோட வாழ்க்கை முறை மூலியமா தான் இந்த சர்க்கரை நோய் முக்கியமா வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரை இருக்கா இல்லையான்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சுகர் அளவு பார்க்கறது நல்லது. அதை தடுக்கிற முறைகள்னா ஃபர்ஸ்ட் முதன்மையா பார்க்கறது உடற்பயிற்சி. உட்கார்ந்தே இருக்கிற வாழ்க்கை முறையை பின்படுத்தாம நல்ல உடற்பயிற்சியை டெய்லியும் மேற்கொள்றது நல்லது. ரெண்டாவதாக முக்கியமானது தூக்கம் சராசரியாக 6-8 மணி நேரம் ஒரு நல்ல தூக்கம் பர்டிகுலர்லி இரவு 1 மணியிலிருந்து 4 மணி வரையும் நல்ல தூக்கம் இடைவிடாம தூங்க வேண்டும். மூன்றாவதாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்தம் இல்லாம இருப்பது மிக முக்கியமான ஒன்று. நான்காவதாக சிகரெட் மற்றும் ஆல்கஹால் சொல்லப்படுகின்ற குடி, அந்த மாதிரி கெட்ட விவாதங்கள் இல்லாம இருக்கிறது நல்லது. இல்லாட்டி அதை நிறுத்திக்கிறது நல்லது. சுகர் வந்துருச்சு இருக்கு, அப்ப மெடிசின்ஸ் முக்கியமா எடுத்துக்கணும். உடற்பயிற்சி சிறந்து தினமும் மேற்கொள்ள வேண்டும். தேங்க்யூ சோ மச் டாக்டர். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ இருக்க கண்டெம்பரரி யூத் ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனா நீங்க சொன்னதை கேட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக டாக்டர் நிவேதிதா அவர்களுக்கு வளர்ச்சிதை மாற்ற நோய்களின் சுகாதார ஆய்வு அறிக்கை, மெட்டபாலிக் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஹெல்த் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியா, ICMR INDIAB 17 என்ற தலைப்பில் மேற்கொள்ளப்பட்ட தேசிய பகுப்பாய்வில் இந்தியாவில் நீரிழிவு நோய் பாதிப்பு 11.4% அதிகரித்துள்ளது. அதே சமயம் 35.5% பேர் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி இந்தியாவில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28.6%,
அடிவயிற்று தொப்பை ஆகியவையால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 39.5% உயர்ந்துள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் அடிவயிற்று பருமன் அளவு சுமார் 50% உயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. டாக்டர், டயட் அப்படின்னாலேயே சாப்பிடாம இருக்கிறதுன்னு ஒரு மித்து இருக்கு. ஆனா டயட் அப்படிங்கிறது சரியான உணவை சரியான நேரத்துல எடுத்துக்கிறது. இத பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸே இருக்கிறது இல்ல. ஒரு பேலன்ஸ்டு டயட் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்க்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் எந்த மாதிரியான டயட்ரி கைட்லைன்ஸை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எல்லா சத்துக்களும் இருக்கிற ஒரு சாப்பாடா நம்ம வந்து சாப்பிடுறது. சோ இது வந்து எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னா, இப்ப சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உடற்பயிற்சி மற்றும் மருந்துகள் அவங்க வந்து அதுல எவ்வளவு தூரம் அவங்க வந்து அதை போக்கஸ் பண்ணி அவங்க செய்தாலும் இந்த உணவு முறை மாற்றம் இல்லாம அந்த நோயை வந்து கண்டிப்பா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க கண்டிப்பா முடியாது. சோ ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு உணவு முறைகள் மாற்றத்தை கொண்டு வரணும் என்னன்னா, உணவு முறை மாற்றம் அப்படியே நமக்கு வந்து உடல் பருமன் குறைப்ப வந்து ஏற்படுத்தும். சோ அதுவே வந்து சர்க்கரை நோய் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுறது அப்படிங்கிறது என்ன சாப்பிடுறோம், எப்ப சாப்பிடுறோம், எந்த நேரத்துல சாப்பிடுறோம். சோ இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து ஃபுட் கைட்லைன்ஸ் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஃபுட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தங்களோட டயட்டை வந்து அவங்க வந்து மாத்திக்கணும். அவங்க என்ன எப்படி சாப்பிடுவாங்களோ அதை மாத்திக்கணும். ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா அந்த மாவுச்சத்து நிரம்பிய அந்த பொருட்கள் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சொல்லுவோம். சோ அதை வந்து நமக்கு குறைச்சி எடுத்துக்கிறதையும் பதப்படுத்தாமல் அந்த ஹோல் கிரெயின்ஸ் அந்த நார்ச்சத்து மிகுந்த அந்த ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் சோ அதை நம்ம எடுத்துக்கணும். புரதச்சத்து கூட்டணும். கொழுப்புகள் அதிகமாக இருக்கின்ற சாப்பாடு அதை வந்து நம்ம குறைக்கணும். முக்கியமா காய்கறிகள் ரொம்ப அதிகமா எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டா கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு டயபெட்டிஸோட அந்த கட்டுப்பாடும் சரி, இல்ல நமக்கு ஒரு கண்ட்ரோல், நமக்கு ப்ரிவென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ப்ரீ டயபெட்டிஸ் பின்னாடி டயபெட்டிஸா மாறப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரிவென்ஷன் அதையும் நம்ம வந்து நிறைய நமக்கு வந்து கட்டுப்படுத்தலாம். தேங்க்யூ டாக்டர். எஸ்பெஷலி விமென்ஸ்க்காக நீங்க சொன்ன இந்த டிப்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக டாக்டர் வருண் அவர்களுக்கு, நகரமயமாதலால் இந்தியாவில் இளைஞர்கள் அதிகமாக நீரிழிவு நோய் அபாயத்தில் இருக்கின்றனர். ஒரே இடத்தில் நாள் முழுக்க அமர்ந்து வேலை செய்யும் வாழ்க்கை முறை, மன அழுத்தம், உடல் செயல்பாடு குறைவாக இருப்பது ஆகியவைதான் இதற்கு காரணம். ஜிம், ஸ்விம்மிங், ஸ்போர்ட்ஸ்னு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டாக்டர். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, அது அவங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலா எப்படி வச்சுக்கும் அண்ட் அதுக்கான டிப்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா டாக்டர்? செடன்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது எக்ஸசைஸ் இல்லாம நம்ம உட்கார்ந்தே இருக்கிற வேலைகள் எல்லாமே வந்து சர்க்கரை வியாதியை வந்து அதிக அளவில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக பண்ணுது. ஸோ அதை குறைக்கிறதுக்கு உரிய மெயின் உடற்பயிற்சின்னு சொல்லக்கூடிய ஏரோபிக் உடற்பயிற்சியை தான் வந்து அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன், இந்தியன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் எல்லாமே வந்து பரிந்துரை செய்கிறாங்க. அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ்னா என்ன? ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கும், ஒவ்வொரு வீட்டில், ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து அவங்க வழியிலேயே பண்ணலாம். சில பேர் யோகா செய்வாங்க, சில பேர் ஸ்விம்மிங் செய்வாங்க, சில பேர் சைக்கிளிங் பண்ணுவாங்க, வாக்கிங், ஜாகிங், எந்த வகையான இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஏரோபிக்னு தான் சொல்லுவோம். இந்த ஜிம் போன்ற எக்ஸசைஸ்லையுமே ஏரோபிக் எக்ஸசைஸ் சேர்ந்து பண்ணலாம். அந்த எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நம்ம ஹார்ட் ரேட் அளவை, இதய துடிப்பின் அளவை வந்து சீரமைச்சு கரெக்டான அளவுக்கு அதிகப்படுத்தி நம்மளோட எக்ஸசைஸ் மூலியமா நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்க முடியும். அது செய்யறது மூலியமா நம்மளுக்கு சர்க்கரை அளவு குறையும், உடற்பருமன் குறையும். அதே சமயத்துல நம்மளோட உள்ளுணர்வு கூடுறதுனால, பெட்டர் ஆகிறதுனால நமக்கே ஒரு உடல் நம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் வரும். ரெக்கமெண்டேஷன் கைட்லைன்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு சராசரி 30 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் 5 நாட்கள் குறையாது செய்ய வேண்டும். இந்த எக்ஸசைஸ் எல்லா நாட்களும் செஞ்சாலும் தவறில்லை. இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு நடுவுல வந்து தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம். ஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய தண்ணீர் அளவு வந்து நம்ம மிகையாமல் குறையாமல் குடிக்க வேண்டும். அது குடிப்பதன் மூலமா நமக்கு இரத்த ஓட்டத்தின் அளவையும் பிளட் பிரஷர் அளவையும் சீரமைக்க முடியும். தண்ணீர் நன்றாக குடிக்கிற மூலியமா சர்க்கரை அளவையும் குறைக்கலான்ட்டு ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லுது. மூணாவது முக்கியமான காரணம் என்னன்னா,
சர்க்கரை வியாதி பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட கால் உணர்வு வந்து கம்மியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க முக்கியமா வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா இருக்கிற ஃபுட்வேர் யூஸ் பண்ணணும். முக்காவாசி நம்ம சொல்றப்ப எல்லாத்துக்கிட்டையும் ஃபுட்வேர் பர்டிகுலர்லி அவங்களுக்கு ஷூ போட்டு உடற்பயிற்சி பண்றது நல்லதுன்னு சொல்றோம். அதனால நம்மளுக்கு புண் ஆகாம பாதுகாப்பா வச்சுக்க முடியும். ஸோ இதன் மூலியமா சர்க்கரையை குறைப்பது சுலபமா முடிச்சு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாம நீங்க சொன்ன இந்த ஃபுட்வேர் டிப்ஸ் எல்லாம் நிறைய மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இதை பத்தின விழிப்புணர்வே இருந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நிவேதிதா மேம், உங்களுக்காக தான். டயபெட்டிக் ரிப்போர்ட்ஸ் வந்ததும் நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றப்போ நிறைய சேலஞ்சஸ் வரக்கூடும். அந்த சேலஞ்சஸ் எப்படி மேம் டேக்கிள் பண்றது? ஸோ ஒரு பேஷண்ட் நம்ம வராங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வராங்கன்னு சொல்லி வராங்க அப்படின்ட்டு நம்ம நீங்க உணவு முறைகளை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சார்ட் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது வந்து எவ்வளவு தூரம் நமக்கு அது வந்து அவங்க அதை எடுத்து அதை இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அந்த பேஷண்ட் சைடு நம்ம பார்த்தாலுமே. ஸோ நம்ம மெயினா நம்ம பண்ண வேண்டியது அவங்களோட டயட் எப்படி அவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவங்களோட ஒரு ஃபேமிலியில எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சுதான் நம்ம அவங்களோட டயட்டை ஃபர்ஸ்ட் நம்ம மாடிஃபை பண்ணி கொடுக்கணுமே தவிர நம்மளா ஒரு சார்ட்டை கொடுத்து அவங்களை ஃபாலோ பண்ண சொல்றது வந்து ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். மெயினா அந்த விழிப்புணர்வு இல்லாததுதான் அவங்களுக்கு அந்த எது நல்லது எது கெட்டது, எந்த மாதிரியான ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் எடுத்துக்கணும், என்ன யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் எப்படி சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னா பழங்களா சாப்பிடணும், ஜூஸ் குடிக்க கூடாது. ஸோ நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது வந்து அந்த ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் சொல்லணும், அது வந்து நிறைய தடவை அவங்க கிட்ட இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றது ஒண்ணு. இன்னொரு பேஷண்ட் கிட்ட சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு டயட் சார்ட், இண்டிவிஜுவலைஸ் டயட் சார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெண்கள் கர்ப்பமா இருக்காங்கன்னா அதுக்கு தனியா ஒரு டயட் சார்ட். அதுவே ஒரு சின்ன வயசுல டயபெட்டிஸ் வருது, ஒரு சின்ன பசங்க கிட்ட நம்ம ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அவங்களோட தனியா அந்த மாதிரி ஒரு டயட் சார்ட் அந்த மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு அந்த ஒரு மோட்டிவேஷன், நம்ம கிட்ட வந்துட்டு போய் ஒரு 1 month எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். சோ அவங்களுக்கு வந்து நம்மளோட கான்ஸ்டன்டா ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஃபீட்பேக் கொடுக்க சொல்லலாம், இல்ல எதையாவது பார்த்துட்டு நமக்கு அனுப்ப சொல்லலாம். அந்த மாதிரி அந்த பேஷண்ட்ஸோட ஒரு கான்ஸ்டன்ட் டச்ல இருந்தோம் அப்படின்னா இன்னுமே எஸ்பெஷலி இந்த வெயிட் ரிடக்ஷன், உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், போத் ஃபார் த டாக்டர்ஸ் அண்ட் த பேஷண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிசிக்கல் ஹெல்த் ஆர் மோட்டிவேஷன், நீங்க மென்டல் ஹெல்த் வழியாகவும் நிறைய கவுன்சிலிங் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் a lot of patients. அடுத்தபடியாக டாக்டர் வருண் அவர்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வேர்ல்டு லெவல்ல பார்த்தாலும் இந்தியா லெவல்ல பார்த்தாலும் ஒரு சில இடங்கள்ல பகுதிகள்ல மட்டும் டயாபெட்டிஸ் அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரிய வருது. நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்டல் பேக்ரவுண்ட்ஸ் பொறுத்து கூட இந்த டயாபெட்டிக்ஸோட இம்பாக்ட் மாறுமா டாக்டர்? மிகவும் முக்கியமான சூழ்நிலை கல்ச்சரைசேஷன். இந்தியாவில் இப்போ வந்து டயபெட்டிஸ் கேபிட்டல்னு சொல்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளோட பொருளாதார வளர்ச்சி. அந்த பொருளாதார வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம இளைஞர்களுக்கு ஏற்படுற மன அழுத்தம், இது போன்று நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இன்னமும் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த சர்க்கரை நோயோட விழிப்புணர்வு எல்லாமே கம்மியா இருக்குது. அதுலேயும் இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளோட சமுதாயத்தில் ஃபேமிலி அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் எப்போதுமே இருக்கும். ஃபேமிலின்னு சொன்னால் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே அந்த குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டான வழிகள் கொண்டு போகிறது எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஃபேமிலின்ற ஒரு அடிப்படையே மாறி இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலின்ற சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை குணம் இப்போ இருக்குது. ஸோ அது மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிறப்ப நம்மளை மேம்படுத்துறதுக்காண்டி உள்ள உதவிகள் எல்லாமே குறைஞ்சிரும். அப்போ எல்லா வேலைகளும் எல்லா அழுத்தங்களுமே வந்து அந்த நபர்களுக்கு அதிகமாகவே வருது. ஸோ அந்த மன அழுத்தமும் இப்போ கூடிக்கிட்டே போகுது. 4வது வந்து காஸ்ட். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே வந்து அதிக அளவில் இருக்குது. மருந்துகளை எடுத்துக்கலாம்,
இல்ல உணவுகளை எடுத்துக்கலாம். எல்லாமே காஸ்ட் பார்க்குறப்ப அதிக அளவுல இருக்குது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு எடுக்கிற வைத்தியத்தின் செலவுகளும் கூடிக்கிட்டே போகுது. அந்த வகையில பார்க்குறப்ப எந்த ஏரியாக்கள்ல, எந்த சூழ்நிலைகள்ல யாருக்கு அந்த அந்த சமுதாய அளவுல வந்து வறுமை இருக்குதோ, அவங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் விழிப்புணர்வும் கம்மி. அதே சமயத்துல அவங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய சர்க்கரை நோயோட முயற்சிகள், ட்ரீட்மெண்ட் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிராமங்கள்ல இருந்து நகரங்கள் பார்க்குறப்ப முக்காவாசி கிராம மக்கள் எல்லாமே இப்ப நகரங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலியமா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அங்க கிடைக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே ரொம்ப மாற்றங்கள் அதிகமாகுது. அந்த வசதிகள் மூலியமா அவங்களுக்கு அதிக அளவுல சாப்பாடும், குறைந்த உடற்பயிற்சியும், உடற்பருமன் கூடுதல் அது மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து சமூகத்தின் மாற்றங்கள்னால வருது. ஸோ அந்தந்த சமூகத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம், அவங்க மெடிகேஷன்ஸ், அவங்களோட நாலேஜ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாம் தாண்டி உங்களுடைய என்விரான்மெண்டல் பேக்ரவுண்ட் அண்ட் நீங்க இருக்க சொசைட்டி கூட உங்களுடைய ஹெல்த்ல ஒரு பெரிய போர்ஷனா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்குதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். அண்ட் நிவேதிதா மேம், ஆஸ் யூ செட் பிஃபோர், நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் இது எல்லாமே நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்ல ஒரு பெரிய பங்கா இருக்கு. பிசிக்கல் ஹெல்த் பத்தி நிறைய பேசுறோம், பட் மென்டல் ஹெல்த்தும் டயபெட்டிஸ்ல பெரிய பங்கா இருக்கு. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னால நம்ம பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா. ஸ்ட்ரெஸ் வந்து இப்ப உள்ள சூழ்நிலைகள்ல, இப்ப உள்ள இந்த அர்பனைசேஷன், அதாவது நமக்கு பொருளாதார வளர்ச்சிகள் கூட கூட ஒவ்வொருத்தங்களோட அந்த சொசைட்டியோட டிமாண்ட்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப அதிகரிக்குது. அப்ப நம்ம வந்து எவ்வளவு உழைச்சாலும் பத்தல அப்படிங்கிற ஒரு இதுலதான் எல்லாருமே இருக்காங்க, போத் men and women. ஸோ 2 பேருக்குமே உள்ள ஸ்ட்ரெஸ் வந்து, அண்ட் விமன் எஸ்பெஷலி ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெஸ், ஒர்க்கிங் பீப்புள் எஸ்பெஷலி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வந்து the stress level is very very high. அண்ட் இப்ப வந்து டயபெட்டிஸ் நமக்கு இப்போ ரீசெண்டா ரொம்ப கூடுனதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். எஸ்பெஷலி யங் டயபெட்டிஸ், 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வர சர்க்கரை நோய் வந்து ரொம்பவே அதிகமா இப்ப கூடியிருக்கு. முன்னாடி பார்த்தோம்னா 50 years 60 years அந்த வயசுல வர நோய் வந்து இப்போ 20-30 எல்லாம் ரொம்ப வருது. அண்ட் நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல நம்ம மாத்திக்க சொல்லணும். என்னதான் வேலை இருந்தாலும் அவங்களுக்குன்னு அவங்க கொஞ்சம் டைம் அலாட் பண்ணதான் செய்யணும். அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸசைஸ், தே ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, மெடிடேஷனோ, யோகாவோ, காம் என்வைரன்மெண்ட்னா, ஸ்ட்ரெஸ் அப்படி வருது அப்படிங்கறதுல நிறைய ஹார்மோன் உடம்புல உருவாகும். அது எல்லாமே வந்து சர்க்கரை நோய் அளவு கூட்டக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது. ஸோ அது ஒரு பல வருஷமா அப்படியே நமக்கு சேர்ந்து வரும்போதுதான் நமக்கு ஃபைனலா வந்து டயபெட்டிஸ் அதனாலையும் வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்களுக்கு என்ன வந்து இதா இருக்குமோ, மேபி இட்ஸ் நாட் ஜஸ்ட் மெடிடேஷன், ஒரு ரீடிங், ஒரு குவைட் வாக்கிங், லைக் வாட் எவர் தே கன்சிடர் இட் டு பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜாப், அது கண்டிப்பா அவங்க பண்ணணும் டைமா. இதுல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ சோ மச் டாக்டர். நிறைய பேர் ஜிம் போறாங்க, நீங்க சொல்ற மாதிரி நிறைய மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு எது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குமோ அதை ஐடென்டிஃபை பண்றதுலயே உங்களுடைய ஹெல்த்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து டாக்டர் வருண் அவர்களுக்கு, நீங்க முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒபிசிட்டியும் டயபெட்டிஸும் ரொம்ப இன்டர் கனெக்டட். ஒபிசிட்டி முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், எஸ்பெஷலி இன் யூத் அண்ட் இன் விமன். ஒபிசிட்டிக்கும் டயபெட்டிஸ்க்கும் உள்ள கனெக்ட் என்ன, அண்ட் அதை கண்ட்ரோல் பண்றதால ஓவரால் ஹெல்த்ல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்ல முடியுமா டாக்டர்? ICMR இன்டயப் ஸ்டடிலையுமே குறிப்பிட்டதுபடி 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கும் இப்ப பார்க்குற அளவுக்கு ஒபிசிட்டி 3-4 மடங்கு வந்து அதிகமா நம்ம பார்க்குறோம். முன்னாடி ஒபிசிட்டின்னு பார்க்குறப்ப அவங்களோட வயசு மிகுந்த அளவுக்கு 50 வயசை தாண்டி தான் இருப்பாங்க. இப்ப 12 வயசுல இருந்து 10 வயசுல இருந்து ஈவன் 6 வயசுல இருந்தே குழந்தைகள் வந்து உடற்பருமன் அதிகமா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடற்பருமன்னா என்ன? பேசிக்கலி உடல்ல வந்து எலும்பு, சதை, கொழுப்பு 3 முக்கியமான பங்குகள் இருக்கு. அதுல கொழுப்புன்றது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா சாப்பிட்ற உணவை தான் வந்து நம்ம சேமிச்சு வைக்கிறோம். ஸோ தட் நம்ம எப்ப தேவையோ அதை வந்து உபயோகிச்சுக்கலாம். நம்ம எப்போதுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறது, அதிகமா சாப்பிட்றது, தேவையில்லாம சாப்பிட்றப்ப அது அதிகமான அளவுக்கு வந்து நம்ம சேமிப்படையுது. அந்த அளவுக்கு சேமிப்படைகிறது வந்து ஒண்ணு தோலுக்கு அடியில
சப்குட்டேனியஸ் ஃபேட்டா படியலாம். இல்லைன்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் சுற்றி விசரா, தட் இஸ் அந்த உறுப்புகளை சுற்றி படிகிற ஃபேட்டா படிக்கலாம். இது மாதிரி படிகிறது மூலியமா நம்மளுக்கு பின்னாடி நம்ம அந்த கொழுப்பு மூலியமா எனர்ஜி கிடைக்கும்ன்றதுனால தான் அதை படிய வைக்குது உடம்பு. பட் அது மாதிரி படிக்கிறப்ப நம்ம ஹார்மோன்ஸ்ல நிறைய மாற்றங்கள் வருது. அதுல முக்கியமான மாற்றம் வந்து இன்சுலின் சொல்லக்கூடிய சர்க்கரையை குறைக்க வேண்டிய ஹார்மோன் வந்து ஒழுங்கான வகையில செயல்பாடை குறைச்சிக்குது. ஸோ இன்சுலினால ஒழுங்கா வேலை செய்யலைன்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சர்க்கரை அளவு ரத்தத்துல கூட செய்யும். அதுதான் வந்து டைப் 2 டயபிட்டிஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த இன்சுலின் வேலை செய்யாம போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த கொழுப்பு படியல் தான். ஸோ இப்ப நம்மளோட வாழ்க்கை முறை மேம்படுத்துறதுனாலையும் நம்ம உடற்பயிற்சியை அதிக அளவுல வச்சுக்கிறது மூலியமா என்ன பண்ண போறோம்? நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவா சேர்த்து வைக்கிற அந்த கொழுப்பை தான் வந்து கரைக்க முயற்சி பண்றோம். அது கரைக்கிறது மூலியமா என்ன ஆகும்? இந்த இன்சுலின் வந்து செயல்படாம போகிற அந்த தன்மையை வந்து நம்மளால மாற்ற முடியும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடியதை நம்ம குறைக்கிறது மூலியமா இன்சுலினால நல்ல அளவுல சர்க்கரை அளவை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்சுலின் அதை சுத்தி இருக்கிற மற்ற உறுப்புகளும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுலயும் முக்கியமா கல்லீரல், கிட்னி, ஈவன் நம்மளோட மூளையுமே நல்லா வேலை செய்யறதுக்கு அது உறுதுணையா மாறும். நிறைய ஹார்மோன் அளவுகள் வந்து மாற்றம் அடையும். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துக்கு முக்கியமான என்டார்பின் சொல்ல ஹார்மோனுமே வந்து எக்ஸசைஸ் மூலயமா அதிக அளவுல கூடும். ஸோ அது மாதிரி கூடுறதுனாலதான் வந்து உடற்பயிற்சிக்கு அப்புறம் நல்ல தூக்கமும் கிடைக்கும். ஸோ நல்ல தூக்கம் கிடைச்சா நான் முன்னாடியே சொல்ல மாதிரி தூக்கம்ன்ற ஒரு முக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து முக்கியமா தேவை சர்க்கரை வியாதியை வராம தடுக்கிறதுக்கு. ஸோ உடற்பயிற்சி மூலியமா நம்ம இன்சுலினை குறைக்கிறோம், அதே சமயத்துல மற்ற உறுப்புகள் செயல்படுத்த உதவுறோம். மூணாவது மற்ற ஹார்மோன்களை சீரமைச்சு அது நன்கா இயங்குறதுக்கும் நம்ம உறுதுணையா பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸ்லீப், ஃபுட்டு, நம்மளுடைய மென்டல் ஹேபிட்ஸ், பிசிக்கல் ஹேபிட்ஸ், இது எல்லாமே இன்டர் கனெக்டட் அண்ட் இது எல்லாமே தான் ஹெல்த்ல வந்து ஒரு பெரிய பங்கா இருக்குன்னு எங்களுக்கு சம் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அடுத்தபடியாக நிவேதிதா மேம் அவர்களுக்கு பிளட் சுகர் லெவல்ஸ் அண்ட் அதோட ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்குன்னு நிறைய டிவைசஸ் வந்திருக்கு. நிறைய டிவைசஸ் நம்ம ஆர்ம்ஸ்ல கட்டுற மாதிரி, நம்ம பிரிஸ்ட்ல கட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் முக்கியமா? அப்படி முக்கியம்னா அது எவ்வளவு முக்கியம்? இந்த டிவைசஸ் இல்லாமலும் நம்ம எப்படி கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ண முடியும்? SMBG சொல்லுவோம், சீரியல் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ். ஸோ இது வந்து இப்ப உள்ள ட்ரெண்ட்ல நமக்கு ரொம்பவே முக்கியமானது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு தடவை வராங்க, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு பேஷண்ட்ஸை வந்து திருப்பி 1 month கழிச்சு வாங்க, 2 months கழிச்சு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த இடப்பட்ட அந்த 2 months பீரியட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து கட்டாயமா தெரியணும். ஸோ நம்ம வந்து 2 months ஒன்ஸ் பாக்குறது, 3 months ஒன்ஸ் பாக்குறதுங்கிறத விட்டுட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் நமக்கு பேஷண்ட அவங்க கிட்ட இருக்க குளுக்கோமீட்டர், நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, பட் எல்லாத்துக்குமே நம்ம அதை யூஸ் பண்ண போறது இல்லை. அது வந்து யாருக்கு தேவையோ, யாருக்கு ரொம்ப அதை வச்சு பயனடைவாங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதை அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அது இல்லாம பேஷண்ட்ஸ் குளுக்கோமீட்டர்ல வச்சு நமக்கு சுகர் பாக்குறதுல வச்சுட்டே ஒரு வாரம் பார்த்தாலே பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது கிடைக்கும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க எவ்வளவு தூரம் ரெஸ்பாண்ட் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஸோ கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னா வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நமக்கு இது பண்ண, இல்ல இடையில ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு 2 months 3 months வரைக்கும் அவங்களை வெயிட் பண்ண சொல்லாம இடையில நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, அடிக்கடி பாக்குறதுனால அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் வந்து அவங்க வந்து இன்னுமே அதிகமா வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா, இப்ப நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1 month 2 months அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாம நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் மாத்துங்க, ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணுங்க நம்ம சொல்லி அனுப்புவோம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் அந்த ஒரு பார்டர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இல்ல வெயிட் ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க சுகர்ஸ் கொஞ்சம் அதுல குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா, நாட் நார்மலா வரல, பட் அட்லீஸ்ட் குறைய ஆரம்பிக்குதுன்னா ஃபியூச்சர்ல அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த அவேர்னஸும் அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாகும் பின்னாடி. ஸோ அதனால வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மானிட்டரிங், அட்லீஸ்ட் குளுக்கோமீட்டர் வச்சு வீக்லி ஒன்ஸ். ஸோ வீக்லி ஒன்ஸ் காலையில
வெறும் வயிற்றுல ஃபாஸ்டிங் சுகர் போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், இடையில ஒரு போஸ்ட் லஞ்ச், ஒரு ப்ரீ டின்னர். ஏன்னா நிறைய பேர் வெறும் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டேல என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனா வந்து நம்ம 3 months கழிச்சு அசஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு இஷ்யூவா இருக்கும். ஸோ இடையில ஒரு ரேண்டம் சுகர். ஸோ அந்த மாதிரி அவங்களை வந்து கண்டிப்பா இந்த இதுக்கு மானிட்டர் பண்ணணும். அண்ட் பேஷண்ட்ஸ் will also be very happy. நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி அதை மானிட்டர் பண்றது மட்டும் இல்ல, கரெக்டா ஒரு சார்ட் போட்டு அவங்களை நம்ம எடுத்து சொல்லணும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கும் அவங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு பெட்டர் கைடன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்க்கு இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதே இங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் வந்து ஒரு மோட்டிவேஷனா கூட இருக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு இப்போதான் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் குவெஸ்டின் ஃபார் டாக்டர் வருண். இந்த பிஸி லைஃப் ஸ்டைல எல்லாருமே மல்டி டாஸ்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிருச்சு. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களால சொல்ல முடியுமா டாக்டர்? பிஸி லைஃப் ஸ்டைல்ன்றது தான் வந்து மெயின் பிரச்சனையே இப்போ சர்க்கரை நோய்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்க்கரை நோய் இருந்தாலும் இல்லாட்டியுமே எல்லா மக்களும் பின்படுத்த வேண்டியது வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னா தினசரி நம்ம வந்து வாழ்க்கை முறையை வந்து இப்படிதான் இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்த் எஜுகேஷன், அதாவது அவங்க வர்றப்ப நம்ம அவங்களோட கூட உட்கார்ந்து அவங்களோட வாழ்க்கை முறையை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்களுக்கு அவங்க பண்ற தப்புகளை எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்குரிய வழிமுறைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் ஹெல்த் எஜுகேஷன் சொல்றது. அந்த ஹெல்த் எஜுகேஷன் மூலியமா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட பின்படுத்தும் முறைகளை வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு புகத்துறது மூலியமா, புகத்தல் நான் சொல்லலை, அதை அவங்களுக்கு பின்படுத்த வைக்கிறது மூலியமா அவங்களுக்கு சர்க்கரை நோய் வராம காப்பாற்றலாம். 2வது, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்த வைக்கிறது மூலியமா சர்க்கரை நோய் அளவை குறைக்கலாம். ஈவன் நம்மளோட சர்க்கரை நோய் மருந்துகளையும் குறைக்கிறதுக்கு வழிமுறையா இருக்கும். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் ப்ராப்பரா அந்த அவங்க கன்சர்ன் பர்சனுக்கு ஏத்தாப்புல அதை வடிவமைச்சு கொடுக்கறது மூலியமா அவங்கள பின்படுத்த வைக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐடி மக்கள் அவங்களோட ஒர்க்கிங் டைமிங் வந்து ஃபிக்ஸடா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யலாம். ஸோ அதுக்கு இடையில இப்போ ரெக்கமெண்டேஷன் எப்படின்னா, அதிகமாக உட்காந்து வேலை செய்கிறவங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்டெப்பு 5 நிமிஷம் ஆச்சும் நடந்து ஒரு எக்ஸசைஸ், ஒரு மினிமமா ஒரு வாக்கிங்னாச்சும் பண்ணணுன்றது இப்போ ஒரு கைட்லைன் ரெக்கமெண்டேஷனாக வந்திருக்கு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு கோட்பாடு. அதே மாதிரி சாப்பாடு எடுக்கிற முறைகளையும் டோட்டலா டாக்டர் நிவேதா சொன்ன மாதிரி பேலன்ஸ்டு டயட்னு சொல்லக்கூடிய ஒரு முறை மூலியமா நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை முறையை சிறம்பட செய்து சர்க்கரை நோயை தவிர்க்கலாம். சர்க்கரை நோய் வந்தாலும் அதை வெல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. இந்த கண்டெம்பரரி லைஃப் ஸ்டைல்ல எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான தேவையான டாபிக்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இந்த அவேர்னஸ் செஷன் நடத்தி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் இணைந்து வழங்கும் யுஎஸ்வி குழுமத்திற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. இந்த யுஎஸ்வி தொடர் வெபினார் இத்தோடு முடிவடைகிறது. ஆரோக்கியமாக இருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சிவரஞ்சன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ.